Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட பாத்ரூமை ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசரா நம்ம செஞ்சு எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்க வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கோம், பாத்ரூம்ல ஆணி அடிக்க முடியாது, ஷெல்ஃப் இல்ல, எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஆணியை அடிக்காம நம்மளோட பாத்ரூமை கடையில காசு கொடுத்து வாங்காம எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கற்பகம் அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு நம்மளோட கிராஃப்ட்டை செஞ்சு பார்த்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகா பண்ணிருக்கீங்க சிஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்கிற கிராஃப்ட் எல்லாத்தையுமே வந்து மெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி, அவங்களும் வந்து நம்ம செஞ்ச அந்த ஸ்வீட் பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியாஸ் இருக்குல்ல, அதில் குட்டியாக வந்து ஒரு வண்டி செஞ்சுருந்தோம், அதை அப்படியே வந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது சிஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, கங்க்ராச்சுலேஷன். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே சிஸ்டர் வந்து கோகோனட் ஷெல் ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம்ல, அதையும் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு ஐடியாவாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிவ்யூஸ் ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது வந்து இதுதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் பாக்ஸை நான் ஃபஸ்ட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக வந்து ஹாஃபாக இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னாவே இது வந்து அழகாக வந்து கட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்மளோட சேனலில் வந்து கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட கிவ் அவே, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நம்மளோட கிவ் அவேல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்றத நான் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கரெக்டாக அதில் என்ன வந்து நான் சொல்லியிருக்கேனோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஸ்வீட் பாக்ஸை ரெண்டாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் இந்த வண்டுலாம் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி குட்டியாக ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி வண்டு போட்டுக்கோங்க. நல்லா குண்டாக இருக்கிற வண்டா மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துட்டேன்ல. இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து நான் அடிச்சுக்கிறேன். கிவ்அவேவோட இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து எந்த கமெண்ட்டுக்கு வந்து லைக்ஸ் நிறையா வருதோ அவங்க தான் வந்து வின்னர். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து லைக் பண்ண சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் கோட்டிங் வந்து அடித்து முடிச்சாச்சு. இப்போ அது கொஞ்சம் நேரம் காயிட்டும். அதுக்குள்ளே நம்மளோட ஸ்வீட் பாக்ஸ் ஆஃபாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நான் இன்றைக்கி ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுவும் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா அந்த வண்டோட ஷேப் கொடுக்கறதுக்காக மேலே அந்த மாதிரி பிளாக் கலர் போட்டுட்டு டாட் டாட்டாக நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த வண்டுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த கொம்பு, அதுக்கப்புறம் கால், 6 கால் வந்து வரைஞ்சி ஒரு கார்ட்போர்டில் அதுக்கும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பேஸும் அந்த ஸ்வீட் பாக்ஸும் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ அந்த ஸ்வீட் பாக்ஸோட அந்த கார்னர், அந்த விளிம்பு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஃபெஃபிகால் ஒட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வந்து ஒட்டிக்கும். என்கிட்ட ஃபெஃபிகால் இல்லை, ஃபெஃபி பாண்ட் தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஃபெஃபிபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விளிம்பில் ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம அந்த பேஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருந்தீங்கன்னா போதும், அது நல்லாவே சூப்பராக ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். இதே மாதிரியே பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து காஞ்சிருச்சு. இப்போ காஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வண்டோட அந்த காலும் அதுக்கப்புறம் அந்த தலையில் இருக்கும்ல அந்த கொம்பு, அதையும் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அந்த தலையில் இருக்கிற அந்த இதை வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பக் வந்து 90% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பக்குக்கு ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டியது வந்து கண். இது வந்து நான் ஆர்டிஃபிஷியல் கண் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் வரைஞ்சிட்டு நல்லா பெரிய கண்ணாக வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த நம்மளோட பக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து ஹனிபி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து என் பொண்ணோட ஐடியா தான். நான் ரெண்டுமே இது தான் செய்யலான்னு பார்த்தேன், வேணாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் ஒரு ஹனிபி ஒரு பக் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்கமாக திருப்பிக்கோங்க நம்மளோட பக்கை. திருப்பிட்டு பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் டைல்ஸில் வந்து ஒட்டிட்டோன்னா இதை வந்து நீங்கள் ப்ரஷ் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களோட ஸ்டடி ரூம் இருந்ததுன்னா அதில் ஒட்டிட்டிங்கன்னா பென்சில், பென், பெயிண்ட் ப்ரஷ் இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களோட வார்ட்ரோபு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதில் வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். பாத்ரூமில் தான் ஒட்டணும் அப்படின்லாம் கிடையாது. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு டபுள் சைட் டேப் கூட நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோட பாத்ரூம் வாலில் தான் இது வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறப்ப. இதில் நீங்கள் இப்போ வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இது மாதிரி போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சொல்கிற 6 டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட கிவ் அவே ரூல்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.
ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜுவல் பாக்ஸ் வந்துட்டு அதாவது இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஜுவல் பாக்ஸ் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரியாக இருக்க பேஸ் இருக்குல்ல, அந்த சைடில் டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கோங்க. 2 இல்லை 3 கூட நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு பாத்ரூமோட உள் பக்கமாக வந்து இந்த மாதிரி கதவில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி திறந்தீங்கன்னா இப்படி திறக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரஷஸ்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 இது ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் 2-3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல்லி பூச்சி இதெல்லாம் வந்துருமோ அப்படின்ற எந்த பயமும் தேவையில்ல. ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு அப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து அது பிடிச்சிட்டு நிற்கும். கீழே விழுந்துருமோ அப்படின்னு எந்த பயமும் தேவையில்ல. நீங்கள் ஒட்டுற டபுள் சைட் டேப் மட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் டபுள் சைட் டேப் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுங்க. அப்படி தான் வைக்கணும்னு இல்லை, இப்படி கூட நீங்கள் துண்டை வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். அதுவும் இல்லாமல் சிம்பிளான ஆர்கனைசர். இவ்வளோ பெரிய ஜுவல் பாக்ஸ் தான் ஒட்டணுமானலாம் கிடையாது. இந்த மோதிரம்லாம் தருவாங்கள்ல, அதை கூட நீங்கள் வந்து ஒட்டி ஹேங் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்கில் வச்சு தான் ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ண போகிறோம். நான் பண்ணுற ஆர்கனைசர் எல்லாமே வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி பட்டையாக இருக்கும்ல, அந்த பேங்கில் இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். இல்லை மெலிஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் இதுக்கு பட்டையாக இருக்கிற அந்த மெட்டல் பேங்கிள் தான் வந்து யூஸ் ஆகும். இது மாதிரி ஒரு வேஸ்ட்டான பேங்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வளைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதுதான் வந்து பாத்ரூம் டோர் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஹைட்டில் இருக்கனால என்னால் காட்ட முடியாது. இதுதான் பாத்ரூம் டோர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வளைச்சி வச்சோம்ல வளையல், அதை வந்து கீழே இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கரெக்டாக வந்து அந்த எட்ஜில் வந்து நல்லா அப்படி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி மடிச்சிங்களோ அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து மடித்து விட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த பக்கம் அதை திருப்பி வச்சு காட்டுறேன். ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு தெரியாதில்ல. இப்போ திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டதுக்கு அப்புறமா அந்த கீழே இருக்கிறத அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இந்த பக்கம் ஒன்று திருப்பணும், அதே மாதிரி அந்த சைடாக ஒன்று பார்த்து திருப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கதவில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து வெளி பக்கம். வெளியிலேருந்து பார்த்தா இப்படி தான் வந்து தெரியும். இப்போ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் வந்து தெரியும். இப்போ அந்த 2 பேங்க்லேயும் மேலே மாட்டிட்டு அந்த ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்ல, வளைச்சி விட்டோம்ல, அதுக்குள்ளே அந்த மாதிரி கட்டப்பை குச்சியை வந்து உள்ளே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டவல் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் இதில் தான் மாட்டணும்னு கிடையாது. கிச்சனோட கவுண்டர் டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் வந்து மாட்டிக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்மளோட டவல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு மெதுவாக இழுத்து காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி ரோல் ஆகி அழகாக நம்ம கைக்கு வருது அப்படின்றத. ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது, கதவை ஓப்பன் பண்ணாலும் இது வந்து தடுக்காது. ஏன்னா அது வந்து மெலிசாக தானே இருக்குது. அதனால் உங்களுக்கு இது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நவுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 4. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். இது மாதிரி நான் இன்றைக்கி 2 டேட்ஸ் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது டேட்ஸ் பாக்ஸ். அதில் 4 கார்னர்லேயும் கரெக்டாக வந்து ஹீட் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. 4 ஹோல்ஸும் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி த்ரெட், அதாவது சணல் கயிறு வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உள்ளன் நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளன் நூலை சுற்றிக்கலாம். இல்லை பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். கலர் பேப்பர் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். டெக்கரேஷன் அப்படின்றது நம்மளை பொறுத்து தான். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அந்த சணல் கயிறை வந்து கம் போட்டு ஒட்டி எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து சுருட்டிக்கிறேன். இதே மாதிரி 2 பாக்ஸ்லேயும் நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சணல் கயிறை ஃபஸ்ட்டு திருப்பி எடுத்துகிட்டு ஒரு ஹோல்லையும் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் லென்த்து நீட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேலே உள் பக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இழுத்து விட்டுருங்க. இதே மாதிரி 4 ஹோல்ஸுக்கும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 ஹோல்ஸுக்கும் இதே மாதிரி இழுத்து விட்டு போட்டுட்டேன். இப்போது இதை அப்படியே வந்து பின்பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடியிலையும் அதே மாதிரி நல்லா ஒட்டின மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ 4 போட்டாச்சா. இப்போ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் வந்து மேலேயும் கீழேயும் நாட் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட அதாவது ஹேங்கிங் ஆர்கனைசர் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதை போய் ஆன்லைனில் 2000 கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. நம்ம கையாலேயே தூக்கி போடுற பொருளை வச்சு ரொம்ப அழகாக வந்து செஞ்சிடலாம். இப்போ நான் 2ஐயும் மாட்டிட்டு மேலே எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி ஒரு நாட் வந்து போட்டுட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் ஷவர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து ஷவர் இருக்கும். அதாவது ஷவர்
ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஷவர் ஹோல்டர் அப்படின்னு ஷவர் கேண்டி அப்படின்னு நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல கூட வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து மாட்டி காட்டல, உங்களுக்கு ஒரு பைப்பில் தான் வந்து நான் மாட்டி காட்டுறேன். இந்த மாதிரி பைப்பில் நம்ம செஞ்சு வச்சதை உள்ளே மாட்டிட்டு உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ பாத்ரூமில் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். பட் ஆனால் என்கிட்ட வைக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, அதனால் என்னென்ன வைக்கணும்னு தெரியாமல் வந்து வச்சுருக்கேன். ஒரு ஃபெனாயில், அதுக்கப்புறம் ஆசிடு, லைசால், மேலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் அந்த குளிக்கிற அந்த ஸ்க்ரப்பர் அதுதான் வந்து வச்சுருக்கேன். இன்னும் உங்கள்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். 3 ரேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து ஷவர் இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். அது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ஹேங்கிங் ஆர்கனைசர் ரெடி. இது வந்து நல்லாவே வெயிட்டு தாங்கும். ஸோ வெயிட்டு தாங்குமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக வந்து வெயிட் தாங்கும். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே சிம்பிளான ஐடியான்னு தான் சொல்லணும். எல்லார் வீட்லேயுமே அந்த கிளிப் வந்து இருக்கும், கிளிப் இல்லாத வீடே இருக்காது. இந்த மாதிரி கிளிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளன் கயிறு வந்து 2 மடிப்பாக போட்டு மடித்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம். ஒத்த மடிப்பில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி 2 மடிப்பாக போட்டுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த நடுவில் இருக்கும் இல்லையா கம்பி, அந்த கம்பியில் தான் நான் வந்து மாட்டியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். 3 கிளிப்பையுமே நான் அதே மாதிரியே வந்து கட்டி வச்சுக்கிறேன். இப்போது இதை எங்கே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே ஷெல்ஃப் இருக்கோ இல்லையோ பாத்ரூமில் கண்டிப்பாக அந்த டவல் ஹோல்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நிறைய சில வீட்டில் பெருசாக கூட இருக்கும், அவ்வளோவே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி கிளிப்பை வந்து நம்ம நல்லா வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து லோஷன், க்ரீம் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பட் அது மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தொங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி மேலே ஒட்டியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 2மே காமிச்சிருக்கேன் பாருங்கள், தொங்க விடுற மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி ஒட்டியும் காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா மாட்டுறதுக்கு எங்கே வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 6. இதுவும் ஒரு சிம்பிளான ஐடியா தான். பேஸ்கெட் வந்து எப்படி ஹூக்கில் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் காட்ட போகிறோம். 2 டைப் ஆஃப் பேஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி பேஸ்கெட் ஒன்று, பெரிய பேஸ்கெட் ஒன்று. அதே மாதிரி மெட்டல் பேங்கில் வச்சு தான் நம்ம ஹூக் வந்து பண்ண போகிறோம். நிறைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ரெக்டாங்கிள் பேஸ்கெட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச அந்த 2 பேங்க்லேயும் ஹூக் மாதிரி வளைச்சிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பாத்ரூம் அப்படின்னா ஜன்னல் வந்து இப்படி தான் இருக்கும், கம்பி போட்டு. ஸோ இந்த கம்பியில் நம்மளோட பேஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரேசர், அதுக்கப்புறம் ட்ரிம்மிங் மிஷின் அதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டையும் ஹேங் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே, ஏன் இந்த இடத்துல வச்சுக்கலாமே அதுக்கு பேசாமல் அப்படின்னு. எல்லார் வீட்லேயுமே இது உள்பக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வீட்டில் வெளிப்பக்கம் தான் இருக்கும். இது மாதிரி வெளிப்பக்கம் இருக்கிற வீட்டில் இது மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி எனக்கு உள்ளாரே இருக்குது அப்படின்னா இந்த பேஸ்கெட் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அதிலே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்ஸ்க்கு நிறைய லைக்ஸ் வருதோ அவங்க தான் வந்து வின்னராக சூஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.